வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. உங்க கண்ணுல இது பட்டிருக்கா? இப்போ இருக்கிற ஜென் ஜி, ஜென் ஆல்பா பசங்களை பார்க்கும்போது, அதாவது நம்மள சுத்தி இருக்கிற இளம் தலைமுறையை பார்க்கும்போது, அடடா இவங்க வயசுக்கு மீறி ரொம்ப பெரியவங்களா தெரியறாங்களேன்னு உங்களுக்கு எப்பனா தோணுருக்கா? ஆமா, இது இப்போ ஒரு பெரிய விவாதமாவே போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவுல செஃபோரா கிட்ஸ்னு சொல்ற 10 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 20 வயசு இளைஞர்கள் வரைக்கும் அவங்க தோற்றம், உடை, பேச்சு எல்லாத்துலயுமே ஒரு வித முதிர்ச்சி தெரியுது. ஆமா, இது நம்மளோட பிரம்மையா இல்ல உண்மையிலேயே ஏதோ மாறுதா? நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஆய்வறிக்கைகள், கட்டுரைகள் எல்லாத்தையும் வச்சு இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சிம்பிளான கேள்வி கிடையாது. இதுக்குள்ள பயாலஜி, நம்ம கல்ச்சர், டெக்னாலஜி, பொருளாதாரம், நம்மளோட சைக்காலஜின்னு நிறைய விஷயம் ஒன்னோடொன்னு கலந்திருக்கு. ஓ, இத ஏஜ் கம்ப்ரெஷன் பாரடாக்ஸ்னு சொல்றாங்க. ஏஜ் கம்ப்ரெஷன் பாரடாக்ஸா? கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா, தோற்றத்துல சீக்கிரம் வயசான மாதிரி தெரியறாங்க. ஆனா டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது, வேலைக்கு போறது மாதிரி சமூக பொறுப்புகளை ஏத்துக்க ரொம்ப லேட் பண்றாங்க. ஓகே, அப்போ ஒரு முரண்பாடு இருக்கு. சரி, முதல்ல எனக்கு தெரிய வேண்டியதுதான், இது நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு மாயையா இல்ல உண்மையிலே அவங்க உடம்புல ஏதாவது மாற்றம் நடக்குதா? இது வெறும் உணர்வில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான உயிரியல் காரணம் இருக்கு. விஞ்ஞானத்துல இத செகுலர் ட்ரெண்ட் இன் பியூபர்டல் டைமிங்னு சொல்றாங்க. அது என்னது? அதாவது காலப்போக்குல பருவமடைகிற வயசு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு பெரிய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 1977ல இருந்து 2013 வரைக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் பெண்கள் பூ பெய்யற வயசு சராசரியா 3 மாசம் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. ஒரு நிமிஷம், 10 வருஷத்துக்கு 3 மாசமா? அது ஒன்றும் பெருசா தெரியலையே. இதனால் எப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்துரும்? கரெக்ட். ஒட்ட நோட்டத்துல அது சின்னதா தெரியலாம். ஆனா இத 40-50 வருஷ கணக்குல பாருங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு 12 வயசு பொண்ணு 1970கள்ல இருந்த 12 வயசு பொண்ணை விட உடல் அளவுல பல மாசங்கள் முதிர்ச்சியானவங்க. ஓ, இன்னும் பின்னோக்கி போனா 19ஆம் நூற்றாண்டுல சராசரி பூப்பெய்யும் வயசு 17ஆ இருந்துச்சு. 20ஆம் நூற்றாண்டு மத்தியில அது 13ஆ குறைஞ்சது. அப்படியா? ஆமா, இப்போ 9 இல்ல 10 வயசுலயே மார்பக வளர்ச்சி ஆரம்பிக்கிறது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஓ, அப்போ நம்ம மனசுல 12 வயசுனா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு பழைய போட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க அந்த போட்டோவுக்கு செட் ஆகல. அதனால அவங்க வயசான மாதிரி தெரியறாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. நம்ம மனசுல இருக்கிற அளவுகோல் அவுடேட்டட் ஆயிடுச்சு. சரி, இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தா, இதுக்கு ஒரு சரியான புயல் மாதிரி பல காரணங்கள் ஒன்னா சேருது. சரி, லெப்டின். ஆமாம், இந்த லெப்டின் மூளைக்கு போய் நம்ம உடம்புல இனப்பெருக்கம் பண்ற அளவுக்கு சக்தி இருக்குன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். உடனே மூளை பருவமடைதல் ப்ராசஸ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணி விட்டுடும். ஓ, உடல் பருமன் ஒரு காரணம். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள், நாம பயன்படுத்துற பொருட்கள்ல ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? நிச்சயமா, அதுதான் அடுத்த பெரிய காரணம். சுற்றுச்சூழல் காரணிகள். நாம பயன்படுத்துற பிளாஸ்டிக், அழகு சாதன பொருட்கள், ஃபுட் பேக்கேஜிங், இதுல எல்லாம் எண்டோக்ரைன் டிஸ்ரப்டிங் கெமிக்கல்ஸ், அதாவது EDCஸ்னு சில ரசாயனங்கள் இருக்கு. உடம்புக்குள்ள போய் ஹார்மோன்கள் மாதிரி தப்பா வேலை செஞ்சு இந்த மொத்த ப்ராசஸையும் வேகப்படுத்திடுது. யோசிச்சு பாருங்க, ஜென்சி, ஜென் ஆல்பா தலைமுறை தான் கருவுல இருக்கும்போதே இருந்தே இந்த நவீன ரசாயனங்களோட தாக்குதலுக்கு உள்ளான முதல் தலைமுறை. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இந்த உயிரியல் மாற்றம் எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்குமா, இல்ல இதுலயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா? நல்ல கேள்வி. இதுல தான் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையும் இணையுது. உதாரணத்துக்கு, அமெரிக்காவுல வெள்ளை இன பெண்களை விட ஆப்பிரிக்கா அமெரிக்க பெண்கள் சராசரியா 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் முன்னாடியே பருவமடைறாங்க. அப்படியா? ஆமா, இது வயது வந்தோர் போல் சித்தரிக்கும் பாகுபாடு, அதாவது அடாப்டிஃபிகேஷன் பயஸ்னு சொல்ற ஒரு சமூக பார்வையோட சேரும்போது நிலைமை மோசமாகுது. அது என்னது? உடல் ரீதியா முதிர்ச்சி அடைஞ்ச கருப்பின சிறுமிகளை சமூகம் அவங்க வயசை விட பெரியவங்களா பாக்குது. அவங்களோட குழந்தைத்தனம் மறுக்கப்படுது. அட கொடுமையே. இதனால பள்ளிக்கூடத்திலயும் சரி, சட்ட ரீதியாவும் சரி, அவங்க மேல கடுமையான தண்டனைகள் சுமத்தப்படுது. அப்போ பயாலஜி ஒரு பக்கம் அவங்கள மாத்துது, இன்னொரு பக்கம் சமூகம் அந்த மாற்றத்தை தப்பா புரிஞ்சுக்குது. ஆமா, சரி, பயாலஜி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உடை, மேக்கப் விஷயத்துல பெரிய மாற்றம் தெரியுதே. எனக்கு ஞாபகம் இருக்கு, 90கள்ல ட்வீன்னு ஒரு தனி உலகமே இருந்துச்சு. ஆமா ஆமா,
குழந்தைங்களுக்கும் டீனேஜர்களுக்கும் நடுவுல ஜஸ்டிஸ் கிளியர்ஸ்னு அவங்களுக்குன்னே கடைகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? அதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த ட்வீன் கலாச்சாரமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலா KGY, அதாவது கிட்ஸ் கெட்டிங் ஓல்டர் யங்கர்னு ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் வந்துருச்சு. KGY பெரியவங்களுக்கான பொருட்களை சின்ன வயசு பசங்க கிட்ட விக்கிறது தான் இதோட நோக்கம். ஜஸ்டிஸ் மாதிரி பிராண்டுகள் திவாலானதும் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாச்சு. அந்த இடத்த இப்போ செஃபரா, லூலுலெமன், ஷீன் மாதிரி பெரியவங்களுக்கான பிராண்டுகள் பிடிச்சுக்கிட்டாங்க. இதோட விளைவு இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தையும் 25 வயசு பெண்ணும் ஒரே கடையில ஒரே மாதிரி பொருட்களை வாங்குறாங்க. அதனாலதான் 10 வயசு குழந்தைங்க கூட செஃபோரால ஷாப்பிங் பண்றாங்களா? நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க சும்மா லிப்ஸ் மேக்கர்ஸ் மாதிரி விளையாட்டு பொருட்கள் வாங்கல. இல்லவே இல்ல. ரெட்டினால், நியாசனமைட் மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ற சக்தி வாய்ந்த ஸ்கின் கேர் பொருட்கள் எல்லாம் கேக்குறாங்களாமே. இது உண்மையா? 100% உண்மை. இது வெறும் ஷாப்பிங் இல்ல, இது அவங்க விளையாடுற விதத்தையே மாட்டிருச்சு. அவங்க இப்போ வயசுக்கு மீறின ஸ்கின்ஃப்ளூயன்சர்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றாங்க. இதனால ஒரு காலத்துல இருந்த சொதப்பலான பருவம், அதாவது ஆக்வர்ட் ஃபேஸ், மொத்தமா காணாம போயிடுச்சு. ஆமால, அந்த சொதப்பல் ஃபேஸ், ரொம்ப அதிகமா நீல கலர்ல ஐ ஷேடோ போடுறது, சம்பந்தமே இல்லாத உடை போடுறது, அது ஒரு தனி அழகு. நாமெல்லாம் அப்படி தப்பு பண்ணி தானே கத்துக்கிட்டோம். இப்போ அந்த தப்பு பண்ணவே வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பே இல்ல. இப்போ இருக்கிற பசங்க ஹை ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடியே டிக்டாக், யூடியூப் பார்த்து ப்ரொஃபஷனல் மேக்கப் டெக்னிக்ஸ் கத்துக்கறாங்க. அவங்க தோற்றம் ரொம்ப நேர்த்தியா, பாலிஷ்டா இருக்கு. ஓஹோ. ஒரு சின்ன தவறு கூட இல்லாம இவ்ளோ நேர்த்தியா இருக்கும்போது இயல்பாவே அவங்க தோற்றம் ஒரு முதிர்ச்சியான பிம்பத்தை கொடுக்குது. இங்கதான் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இளமையா இருக்கணும், அழகா இருக்கணும்னு முயற்சி பண்றது எப்படி அவங்கள வயசானவங்க மாதிரி காட்டும்? இது தலைகீழா இல்லையா? இதுதான் இந்த விஷயத்தோட மைய முரண்பாடு. தோல் மருத்துவம் ரீதியா பார்த்தா சின்ன வயசுல நம்ம தோல் செல்கள் ஏற்கனவே ரொம்ப வேகமா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சரி. அந்த வயசுல ரெட்டினால் மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அது தோலோட இயற்கையான பாதுகாப்பு அடுக்க, அதாவது ஸ்கின் பேரியரை சேதப்படுத்திடும். அடடா. இதனால தோல்ல ஒருவித நாள்பட்ட அலர்ச்சி, அதாவது இன்ஃப்ளமேஜிங் உண்டாகும். இத லாம்பா காலத்துல தோலை டேமேஜ் பண்ணி வயசான தோற்றத்தை கொடுக்கலாம். ரெட்டினால் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இப்பெல்லாம் தடுப்பு போட்டாக்ஸ்னு சொல்றாங்களே, அது என்னது? ஆம், பிரிவென்டிவ் போட்டாக்ஸ் மற்றும் ஃபில்லர்கள் இப்போ 20 வயசுலயே ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. சுருக்கங்கள் வர்றதுக்கு முன்னாடியே முகத்தசைகளை முடக்கி வைக்கிறது தான் இதோட நோக்கம். ஆனா யோசிச்சு பாருங்க, அசைக்க முடியாத உறைஞ்சு போன நெற்றி, இல்லனா காத்தடிச்ச மாதிரி உப்பிய கன்னங்கள், இதெல்லாம் இயற்கையான இளமையோட அடையாளம் கிடையாது. அப்படியா? 20 வயசுல முகத்துல சுருக்கமே இருக்காது, எதை தடுக்கறாங்க? இது ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம் மாதிரி தோணுது. ஒரு விதத்துல அப்படிதான். ஒரு 22 வயசு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட தோற்றம் இருக்கும்போது அது ஒரு விசித்திர பள்ளத்தாக்கு, அதாவது அன்கேனி வேலி மாதிரியான உணர்வை கொடுக்குது. உண்மையான மனுஷன் மாதிரி இல்லாம ஒரு பொம்மை மாதிரி தெரியறதா? அதேதான். இதோட இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற புக்கல் ஃபேட் ரிமூவல் சிகிச்சையும் சேர்த்துக்கணும். அது என்னது? பேபி ஃபேஸ்ன்னு சொல்ற கன்னத்துல இருக்கிற கொழுப்பை நீக்கிறது தான் இந்த சிகிச்சை. ஆனா இயற்கையா இந்த கொழுப்பு எப்ப கரையும்? 30-40 வயசுலயா? ஆமா, ஒரு 20 வயசு பொண்ணு இத செஞ்சுக்கும்போது அவங்க முகம் உடனடியா 10-15 வருஷம் வயசான மாதிரி ரொம்ப கடுமையான அமைப்புக்கு மாறிடுது. சரி, இதெல்லாம் அழகி சம்பந்தப்பட்டது. அவங்களோட பழக்க வழக்கங்கள் ஏதாவது காரணமா இருக்கா? உதாரணத்துக்கு இப்போ அதிகமாயிட்டு வர்ற வேப்பிங் பழக்கம் மாதிரி. கண்டிப்பா. இப்போ வேப் ஃபேஸ்னு ஒரு புது வார்த்தையே வந்திருக்கு. வேப்பிஸா? ஆமா, வேப்பிங்ல இருக்கிற நிக்கோட்டின் ரத்த குழாய்களை சுருக்கி தோலுக்கு போற ஆக்சிஜன் ஊட்டச்சத்துக்களை குறைச்சிடும். இதனால சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வர்ற அதே பொலிவிழந்த சாம்பல் நிற தோற்றம் இவங்களுக்கும் வருது. சரி. கடைசியா கார்டிசால் ஃபேஸ். ஜென்சி தலைமுறை மத்த தலைமுறைகளை விட ரொம்ப அதிகமான மன அழுத்தத்துல இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆமா, அது உண்மைதான். நாள்பட்ட மன அழுத்தம் கார்டிசோல்ங்கிற ஹார்மோனை அதிகமாக்கி முகத்துல வீக்கம், சோர்வு, ஒரு மாதிரி களைச்சு போன தோற்றத்தை கொடுக்குது. இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்கள வயசுல மூத்தவங்களா காட்டுது. ஓகே, பயாலஜி, கல்ச்சர், அழகு சாதன பொருட்கள்னு நிறைய பார்த்துட்டோம். ஆனா ஒரு நிமிஷம், ஒருவேளை அவங்க வேகமா வயசாகல, நம்ம பார்வைதான் மாறிடுச்சா? நம்மள சுத்தி இருக்கிற மீடியாவும் டெக்னாலஜியும் இதுக்கு ஒரு காரணமா இருக்குமோ? நீங்க கேட்டதுதான் மிக முக்கியமான கேள்வி. இதுல ஊடகங்களோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம்.
பல வருஷங்களா நம்ம டிவிலையும் சினிமாலையும் பார்க்குற டீன் கதாபாத்திரங்கள் உண்மையிலே டீனேஜ் வயசு பசங்க கிடையாது. ஆமா. இத டாசன்ஸ் கிரீக் விளைவுன்னு சொல்லலாம். 1978ல வந்த கிரீஸ் படத்துல ஹைஸ்கூல் பொண்ணா நடிச்ச ஸ்டாக்கர்ட் சானிங்க்கு அப்போ வயசு 33. அடங்கப்பா, 33 வயசா? ஸ்கூல் பொண்ணாவா? ஆமா. இப்போ ரீசெண்டா வந்த யூஃபோரியா சீரீஸ்ல 17 வயசு பொண்ணா நடிச்ச அலெக்சா டெமிக்கு வயசு 28. அப்போ நம்ம மனசுல டீனேஜர்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு தப்பான பிம்பத்தை மீடியா உருவாக்கி வச்சிருக்கு. நிச்சயமா. நாம நிஜமான டீனேஜர்களை 30 வயசு நடிகர்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இவங்க ஏன் சின்ன பசங்க மாதிரி தெரியலன்னு தப்பா எடை போடுறோம், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. நம்ம அளவுகோலே செயற்கையானது. இதில் என்ன முரண்பாடுனா, இப்போ இருக்கிற நிஜமான டீனேஜர்கள் கிட்ட அந்த வயசான நடிகர்கள் மாதிரி தங்களை மாத்திக்கிறதுக்கான எல்லா கருவிகளும், அதாவது மேக்கப் பொருட்களும் டுட்டோரியல்களும் இருக்கு. ஓ, அப்போ அவங்க அந்த செயற்கையான அளவுகோலை ஈஸியா எட்டிறாங்க. ஆமா. இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளோட உளவியல் சார்புகளையும் நம்ம யோசிக்கணும். அப்போ பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, நம்ம கிட்டயா? இந்த காலத்து பசங்க சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இதுவும் ஒரு மனநிலையா? ஒரு பெரிய அளவுக்கு ஆமா. உளவியல்ல இதுக்கு கிட்ஸ் தீஸ் டேஸ் எஃபெக்ட்னு ஒரு பேரே இருக்கு. அப்படியா? ஆமா. இது ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கிற ஒரு அறிவாற்றல் சார்பு. பெரியவங்க தங்களோட இளமை காலத்தை ஓல்டா போல்டுன்னு இன்னும் அழகா மெருகேத்தி நினைச்சுப்பாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களை அந்த தப்பான பொன்னான நினைவுகளோட ஒப்பிட்டு பாப்பாங்க. புரியுது. இன்னொன்னும் இருக்கு. நம்ம இளமை காலத்துல எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் மங்கலா குவாலிட்டி கம்மியா இருக்கும். ஆனா இப்போ 4K கேமராக்கள் தோல்ல இருக்கிற ஒவ்வொரு சின்ன குறையையும் அப்பட்டமா காட்டுது. ஆமா இல்ல, அந்த 4K கேமரால அழகா தெரியணுங்கிறதுக்காகவே அவங்க போடுற ஹெவி மேக்கப் நேர்ல பார்க்கும்போது அவங்கள வயசானவங்க மாதிரி காட்டுது. இது ஒரு சுழற்சி மாதிரி போய்கிட்டே இருக்கு. சரியா சொன்னீங்க. இது கூட இன்ஸ்டாகிராம் முகம்னு ஒன்னும் சேர்ந்திருக்கு. இன்ஸ்டாகிராம் முகம்? ஆமா. ஃபில்டர்கள் மூலமா உருவாகிற ஒரு விதமான வயது கண்டுபிடிக்க முடியாத முக அமைப்பு. அதாவது உயரமான கண்ண எலும்புகள், பூனை மாதிரி கண்கள், முழுமையான உதடுகள். ஓ. இந்த தோற்றத்தை 14 வயசு பொண்ணுல 40 வயசு பெண் வரைக்கும் எல்லாரும் அடைய முயற்சி பண்றாங்க. இதனால தலைமுறைகளுக்கு நடுவுல இருந்த தோற்ற வித்தியாசங்களே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வருது. அப்ப சுத்தி வளைச்சு பார்த்தா இது ஒரு பெரிய முரண்பாடு தான். ஒரு பக்கம் உடம்பு ரீதியா தோற்ற ரீதியா சீக்கிரம் முதிர்ச்சி அடையறாங்க. ஆமா. ஆனா அதே நேரத்துல லைசென்ஸ் வாங்குறது, வேலைக்கு போறது, தனியா வீடு எடுத்து தங்குறது மாதிரி சமூக மைல்கற்களை தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. சரியா சொன்னீங்க. அவங்க பெரியவங்களுக்கான உடைய போட்டிருக்காங்க, ஆனா அந்த பாத்திரத்தை இன்னும் வாழ ஆரம்பிக்கல. இதுதான் அந்த கால சுருக்க முரண்பாடு. ஒரு தலைமுறைக்கு தோற்றத்துல பெரியவங்களா தெரியணும்னு உயிரியல் ரீதியாவும் கலாச்சார ரீதியாவும் எல்லா அழுத்தமும் இருக்கு. அவங்க கிட்ட முதிர்ச்சிக்கான காட்சி மொழி இருக்கு. ஆனா உண்மையிலே பெரியவங்களா மாறுறதுக்கான சமூக பொருளாதார கட்டமைப்பு ஸ்திரத்தன்மை மறுக்கப்படுது. நம்ம இவ்வளவு நேரம் அவங்க எப்படி திரியறாங்க, நம்ம அவங்கள எப்படி பாக்குறோம்னு பேசணும். ஆனா நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு தலைமுறை தோற்றத்துல வேகமா வயசாகி சமூக ரீதியா மெதுவா முதிர்ச்சி அடையும் போது முதிர்ச்சிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? அவங்க வளரும்போது அவங்க தோற்றத்துக்கும் அவங்க வாழ்க்கை முறைக்கும் இருக்கிற இந்த இடைவெளி நம்ம சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளை எப்படி மாத்தப் போகுது? இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.